Good evening, students. This is Professor R. Surendran from Government College of Technology. இன்னைக்கு fluid mechanics marathon test seriesல test number 10 பார்க்க போறோம். So இது வந்து buoyancy and flotation சம்பந்தப்பட்ட questions இருக்கு. I will share my screen. இப்போ நீங்க ஸ்கிரீனை பாக்குறீங்க. ஸ்கிரீன்ல வந்து முதல் கேள்வி என்ன இருக்குன்னா, ஒரு பாடி வந்து float ஆகுதுன்றாங்க, மிதக்குது அப்படின்றாங்க. மிதக்கிறது வந்து எப்படின்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்துல மிதக்குது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான கண்டிஷன் என்ன, சஃபிஷியன்ட் கண்டிஷன் அப்படின்றது கேட்குறாங்க. அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லொகேட்டட் பிலோ, எதுக்கு கீழே இருக்கும்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெட்டா சென்டர் கீழே இருக்குமா, சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு கீழே இருக்குமா, இல்லை சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கே கீழே இருக்குமா, இல்லை சென்டர் ஆஃப் பயான்சி கீழே இருக்குமா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கான், யாருக்கு கீழே சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது தான் இந்த கேள்வியோட ரகசியம். ஸோ ரகசியம் தெரிஞ்சவங்க நீங்க பதில் சொல்லலாம். அடுத்தது வாட் இஸ் பயான் ஃபோர்ஸ் அப்படின்றது இது பண்ணிக்க வேண்டாம். பயான் ஃபோர்ஸ்னா என்ன சொல்றாங்கன்னா, லேட்ரல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சப்மர்ஜ்டு பாடி, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ சப்மர்ஜ்டு பாடி. அதுக்கப்புறம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் சப்மர்ஜ்டு பாடி, ரெண்டு ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி சர்ஃபேஸ் பாடின்றது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் போட்டுக்கலாமா? நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஆப்ஷனாக மாற்றிடுவோம். அப்போதான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கர்சர் வரும். ஓகே, மாற மாட்டான். அந்த ஆப்ஷனை வந்து நெக்லெக்ட் பண்றோம். மூணு ஆப்ஷன் வச்சுக்கோம். ரிசல்டன்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் பாடி டியூ டு ஃப்ளூயிட் சரௌண்டிங் இட் அப்படின்றது இது பண்ணலாம். ஸோ இது மூணுல பயான் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூணாவது கேள்வியும் வந்து பயான் ஃபோர்ஸை பத்தி ஒரு சூப்பரான கேள்வி தான். இந்த பயான் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி பாசஸ் த்ரூ த சென்ட்ராய்டு ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் வால்யூம் அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி இஸ் எ வெர்டிகல் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க, ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் அப்படின்றத சொல்றாங்க. இது அசர்ஷன் ரீசன் क्वेश्चन. So which one of the following is the condition for the stable equilibrium for the floating body அப்படி சொல்றாங்க. இல்ல மெட்டா சென்டர் வந்து coincides with the center of gravity, மெட்டா சென்டர் is below the center of gravity, மெட்டா சென்டர் is above the center of gravity, center of buoyancy is below the center of gravity ன்னு கேக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா தான், ஆனா ஈஸி தான். ஸோ எப்படின்றத நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. டெக்னிக்கல் தீர்ப்பு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது அஞ்சாவது क्वेश्चन பாத்தீங்கன்னா, ரிசல்டன்ட் பிரஷர் ஆஃப் த லிக்விட் இமர்ஸ்டு பாடிக்கு எந்த புள்ளியில ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. இமர்ஸ்டு பாடி சென்டர் ஆஃப் கிராவிட்டியா, சென்டர் ஆஃப் பிரஷரா, மெட்டா சென்டரா, சென்டர் ஆஃப் பயான்சியா? சோ இதுக்கு எனக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது போட் இருக்கான். போட் வந்து ஷீட் மெட்டல் வச்சு பில்ட் பண்ணிருக்காங்க, உட்டன் ஃப்ரேம் வச்சு. டென்சிட்டி வந்து கிரேட்டர் தென் தட் ஆஃப் வாட்டர். வாட்டரோட போட் வந்து கேன் ஃப்ளோட் இன் வாட்டர் வித் இட் ஆலோ ஸ்பேஸ் அப்வர்ட் பட் வில் சிங்க் ஒன்ஸ் இட் ஓவர் டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆலோவா இருக்க இடம் மேல இருந்தா மிதக்கும், திருப்பினா கவுத்துனா கவுந்துரும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து அசர்ஷன் இருக்கு, ரீசன் வந்து இங்க இல்லை. ஸோ அதனால என்ன ரீசன் அப்படின்றது இங்க சொல்ல முடியாது. ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். So which of the following statement is true? செவன்த் கேள்வி. ஐடியல் ஃப்ளூயிடுக்கு விஸ்காசிட்டி ஜீரோவா இருக்கும், டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும், பல்க் மாடுலஸ் ஜீரோவா இருக்கும் அப்படின்றாங்க. பல்க் மாடுலஸ் ஐடியல் ஃப்ளூயிடுக்கு ஜீரோவா இருக்குமா? நீங்க தான் சொல்லணும் தீர்ப்ப. ஃப்ளோட்டிங் பாடி ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல், மூணு கண்டிஷன் இருக்கும். அக்கார்டிங் டு தி மெட்டாசென்ட்ரிக் ஹைட் ஜீரோவா, பாசிட்டிவா, நெகட்டிவா? அதை பொறுத்து ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் அப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட் அனாலிசிஸ் விஸ்கஸ் ஃப்ளோ ப்ராப்ளம். விஸ்கஸ் ஃப்ளோ ப்ராப்ளம் வந்து கேன் பி மேட் பை ஆயிலர் ஈக்குவேஷன் வச்சு பயன்படுத்தி சால்வ் பண்ணுவோமா? The most economic diameter pipe is the one for which annual fixed cost and annual foyer cost அது overcome friction or minimum அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் வந்து ஃப்ரிக்ஷன் காஸ்ட்டும், ஃப்ரிக்ஷனை ஓவர்கம் பண்றதுக்கான யூஸ் பண்ற காஸ்ட்டும் வந்து மினிமமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். சரி, ஒரு ஹைட்ரோமீட்டர் இருக்கு, அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 0.03 நியூட்டனு. ஆஸ் ஸ்டெம் அட் அப்பர் எண்ட் விச் இஸ் சிலிண்ட்ரிக்கல். ஸ்டெம் வந்து சிலிண்ட்ரிக்கலா இருக்கு, 3 mm டயாமீட்டரு. டீப்பர் இந்த ஒரு ஆயில்ல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு, அதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி 0.75. தென் ஆல்கஹால் ஆஃப் ஸ்பெசிபிக் கிராவிட்டி 0.8.
பை ஹவு மச் அமௌண்ட் அப்படின்றாங்க. இப்போ ஒரு 0.75 ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கிறது வந்து 3mm டயா இருக்கும்போது அது ஃப்ளோட் ஆகுதுன்றாங்க. அதே வந்து ஆல்கஹால் 0.8ல எவ்வளவு அமௌண்ட்ல வந்து இதுவாகும்ன்றது இது சூப்பரான கொஸ்டின். 10.7 43.3 33 36 அப்படின்னு சொல்லணும். அப்புறம் வுடன் ரெக்டாங்குலர் பிளாக் லென்த் இருக்கு, மேட் அப் ஆஃப் ஃப்ளோட் இன் வாட்டர், மிதக்குது, ஆனா ஆக்சிஸ் வந்து வெர்டிகலா இருக்கு. சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து என்னன்னா 0.15 அபோவ் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டியா இருக்கு, சென்டர் ஆஃப் பயான்சி. ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் வுடன் பிளாக் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. 0.6 0.65 0.7 0.75 அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு பாடி வெய் 30 நியூட்டன் and 15 நியூட்டன் அப்படின்னு சொல்றாங்க. when weighed under the submerged conditionல இது பண்ணாங்க. relative density வந்து 0.8 and 1.2 respectively சொல்லிட்டாங்க. so what is the volume of body அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 12.5 3.82 17.18.70 75.50 அப்படின்றது கேக்குறாங்க. அப்ப B ன்றது சென்டர் ஆஃப் பயான்சி, G ன்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, M ன்றது மெட்டா சென்டர்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் MG = 0வா, M is below G யா, BG = 0வா, M is above G யான்னு கேக்குறாங்க. இதுவும் சிமிலர் பெக்குலியர் கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் ப்ரோன் ஜோன் சொல்லலாம். ஃப்ளோட்டிங் பாடிக்கும் சப்மர்ஜ்ட் பாடிக்கும் இது கொஸ்டின் ப்ரோன் ஜோன். சோ ஃபார் ஃப்ளோட்டிங் பாடி வந்து மெட்டாசென்ட்ரிக் ரேடியஸ்னா என்ன டிஃபைன் பண்ண சொல்றாங்க. இது சூப்பரான கொஸ்டின். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் மெட்டா சென்டரா, second moment of area of plane of flotation about central axis perpendicular to the rotation / immersed volume. இல்ல distance between center of gravity and center of buoyancy, moment of inertia of the body about the axis of rotation / immersed volume அப்படின்னு கேக்குறாங்க. மெட்டாசென்ட்ரிக் ஒரு மெட்டாசென்ட்ரிக் ஹைட் ஆனது பேசஞ்சர் ஷிப்புக்கு வந்து கம்மியா இருக்கணும், நேவல் ஷிப்பை விட, கார்கோ ஷிப்பை விட பேசஞ்சர் ஷிப்புக்கு கம்மியா இருக்கணும்ன்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்பரண்ட் வெயிட் வந்து அதிகமா இருக்கணும். வில் இன்க்ரீஸா இல்ல வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியத்துல இருக்குமா, இல்ல இட் வில் டிக்ரீஸ் தி ஃப்ரீக்வென்சி ஆஃப் ரோலிங்கா, அதர்வைஸ் இட் வில் சிங்க் அண்ட் பி டோட்டலி இமர்ஸ்டா, உள்ள மூழ்கி போயிடுமான்னு கேக்குறாங்க. மூழ்குமா மூழ்காதா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து எதை சார்ந்திருக்குன்னு கேக்குறாங்க. டைரக்ட்லி ஆன் த ஷேப் ஆஃப் த வாட்டர் லைன் ஏரியா சார்ந்திருக்குமா, and the volume of displaced of the by the body சார்ந்திருக்குமா, and the distance between metacenter and central gravity சார்ந்திருக்குமா, அப்புறம் அந்த செகண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் லைன் ஏரியா சார்ந்திருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு சூப்பரான கேள்வி பார்க்க போறோம். சிலிண்ட்ரிக்கல் வெசல் இருக்கு, அது ஹைட் வந்து டயமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கு, filled with liquid moved horizontal acceleration due to gravity, ratio of liquid left in the vessel to the liquid in the static equilibrium. so அப்படியே ஹரிசாண்டல் ஆக்சிலேஷன் போது கொஞ்சம் தண்ணி வெளியே கொட்டிட்டோம்ல, லாரியில ஏத்திட்டு போனா ஃபுல்லா வச்சு ஏத்திட்டு போனா அப்படி போகும்போது பாதி கொட்டுறோம். எவ்வளவு கொட்டும் அப்படின்றது வந்து எவ்வளவு கொட்டும் தெரியாது. அந்த கொட்டுற தண்ணிக்கும் ஆரம்பத்தை எடுத்துட்டு போன தண்ணிக்கும் ரேஷியோ கேக்குறாங்க. ஸோ மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து GM வந்து எக்ஸ்பிரஸ் வந்து BG - I/V-யா, இல்ல GM = V/I - BG-யா, இல்ல I/V - BG-யா, இல்ல BG - V/I-யான்றத தீர்ப்பு சொல்றாங்க. ஐனா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, வீனா வால்யூம் ஆஃப் தி சப்மர்ஜ்டு பாடி சப்மர்ஜ் இன் வாட்டர், BG-னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் பயான்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்னன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடியை இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன கையில வித்தை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இன்ஜினியர்ஸ் வித்தையை சொல்லுங்க கேக்குறாங்க. மேக்கிங் இட் வித் லார்ஜா, மேக்கிங் த டிராஃப்ட் ஸ்மாலா, கீப்பிங் த சென்டர் ஆஃப் மாஸ் லோவா, ரெடியூசிங் த டென்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுல காம்பினேஷன் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் பயான்சி இன் மெட்டா சென்டர் இஸ் given by I/VD அப்படின்றாங்க. ஸோ ஐனா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, VD-னா வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் அப்படின்னு நம்ம தெரியும். ஆனா இங்க கேள்வி என்னன்னா வாட் டஸ் I ரெப்ரசன்ட் அப்படின்னு கேக்குறாங்க. இது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹரிசாண்டல் செக்ஷனா, இல்ல மூமெண்ட் ஆஃப் வெர்டிகல் அபவுட் சென்ட்ரல் ஆக்சிஸா, போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹரிசாண்டல் சென்ட்ரல் ஆக்சிஸா, மாத்தி அதே மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான், ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தையை வேற ரூபத்துல காட்டி நம்மள மிரட்டுறாங்க. சோ மிரட்டலுக்கு அடிபணியாம ஆன்சர் சொல்ல வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்புறம் 19வது क्वेश्चन பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் லாங் பிரிஸ்மேட்டிக் ஹோமோஜெனியஸ் சாலிட் இருக்கு, தண்ணியில மிதக்குது, ஆக்சிஸ் வெர்டிகலா இருக்கு, 10 சென்டிமீட்டர் மேல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு. அதே சேம் சாலிட் ஆயில்ல போடுறோம், அங்க பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் மேல மிதக்குது. அப்ப ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன? அங்க 10 இங்க 5, ஆக மொத்தம் ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபில்லிங் ஆஃப் தி பார்ட் ஆஃப் எம்டி ஓல்ட் ஷிப் வித் பேலஸ்ட். அப்படி பண்ணும்போது ஃபில் பண்ணும்போது மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து ரெடியூஸ் ஆகுமா,
பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோவர் ஆகுமா, பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எலிவேட் ஆகுமா, சென்டர் ஆஃப் பயான்சி எலிவேட் ஆகுமா? ஸோ காம்பினேஷன் நீங்க என்ன வேணா யோசிக்கலாம். அடுத்தது சர்க்குலர் பிளேட் வந்து இமர்ஸ் பண்றாங்க லிக்விட்ல, பெரிய பெரிய ஃப்ரீ சர்ஃபேஸ் டச் ஆயிருக்கு, பிளேன் மேக்ஸ் an angle தீட்டாவா இருக்கு, free surface with different value theta, the position of center of pressure will be different. Since the center of pressure depend on second moment of area with different value of theta, second moment of area for circular plate will change அப்படின்னு சொல்றாங்க. அசர்ஷன் ரீசன் எது எது உண்மை எது பொய் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இது உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள போராட்டம், நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. an open rectangle box இருக்கு, 2x2 base, specific gravity 0.8 இல்ல இமர்ஸ் பண்றாங்க, height 2.5. if box is imparted vertically upward acceleration, அப்படியே upward acceleration கொண்டு போறாங்க, 4.9 meter per second square. இப்படி இருந்தா அப்படியே மேல கொண்டு வராங்க, what will be the pressure at the base of the tank அப்படின்றாங்க. so upward acceleration அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is against gravity அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபார்முலா 9.8 kPa 19.62 kPa 36.8 kPa 29.4 kPa அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இப்போ vertically immersed surface depth of center of pressure is independent of density of fluid சொல்றான், உண்மையா? center of pressure lies above the center of area of the immersed surface சொல்றான், உண்மையா அப்படின்னு தெரிஞ்சு இது assertion reason question அப்படின்னு தெரிஞ்சீங்க. stable equilibrium of floating body, stable equilibrium of submerged body, unstable equilibrium of floating body, unstable equilibrium of submerged body, நாலுமே முக்கியம். நாலுத்துக்கும் வந்து மேட்ச் பண்ண சொல்றாங்க. நீங்க எதுக்கு என்னென்ன மேட்ச்ன்றது நீங்க மேட்ச் பண்ணுங்க, அது கரெக்டா இருந்தா you will get 10 points. A barge இருக்கு, 30 mm long, 30 meter long, 10 meter wide, draft 3 meter with a float flowing with its sides vertical positionல இருக்கு, center of gravity 2.5 mm above the bottom இருக்கு, metacentric height ஓட வேல்யூ கேக்குறாங்க. 3.28 மீட்டரா, 2.78 மீட்டரா, 1.78 மீட்டரா, 0வா அப்படின்றது நீங்க திருப்பி சொல்லுங்க. The block of aluminum have mass 12 kg, suspended by wire AB equal to ND lower until the submerged area tank containing oil density. oil ஒரு டேங்க் இருக்கு, டேங்க் உள்ள ஆயில் இருக்கு, ஆயிலோட ரிலேட்டிவ் டென்சிட்டி 0.8. ஸோ நம்ம வந்து பிளாக் ஆஃப் அலுமினியத்தை இது பண்றோம், ரிலேட்டிவ் டென்சிட்டி அலுமினியம் 2.4, டென்ஷன் இந்த வயர், அந்த வயர்ல கட்டி இறக்குறாங்க. அப்ப அந்த வயருக்குள்ள டென்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ 12,000 நியூட்டனா, 800 நியூட்டனா, 120 நியூட்டனா, 80 நியூட்டனா. ஒரு கியூபிக்கல் ஷேப் வந்து மிதக்குது, சைட்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர், ஃப்ளோட் வால் flow area வந்து 0.0 centimeter square, pressure of water வந்து 1 bar, rise of the water level h in the tank to just stop the water flow stop பண்றதுக்காக எவ்வளோ இறக்கணும் அப்படின்றாங்க. எவ்வளோ வந்து ரைஸ் ஆஃப் வாட்டர் வந்து h அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டாப் த வாட்டருக்கு வந்து A 7.5 சென்டிமீட்டரா, B வந்து 5 சென்டிமீட்டரா, C வந்து 2.5 சென்டிமீட்டரா, D வந்து 0.5 சென்டிமீட்டரான்னு கேட்குறாங்க. மறுபடியும் ஸ்டெபிலிட்டி என்ன பத்தியான கொஸ்டின் தான். ஃப்ரீலி ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட், இது மிதக்குது, பயான்சி சென்ட்ரல் கிராவிட்டி மேல இருக்குமா, கிராவிட்டி சென்ட்ரல் கிராவிட்டி கோயின்சைட் ஆகும், சென்ட்ரல் பயான்சியோட கோயின்சைட் ஆகுமா, கிராவிட்டி மெட்டா சென்டருக்கு மேல இருக்குமா, பயான்சி கிராவிட்டி மெட்டா சென்டர் கீழே இருக்குமா, பயான்சி மெட்டா சென்டர் கீழே இருக்குமா, நம்ம மேட்ச் பண்ண சொல்றாங்க. எது 4 ஆப்ஷன்ல ஒன்று தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. இப்போ இந்த கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின், 29வது கொஸ்டின். சென்டர் ஆஃப் பிரஷர்னா என்ன, சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன, சென்டர் ஆஃப் பயான்சினா என்ன, மெட்டா சென்டர் என்ன, இந்த ஒரே கொஸ்டின்ல 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். 4 தெரிஞ்சா நம்ம அறிவாளி ஆகிக்கலாம். எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் வெயிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் லிக்விட், பாயிண்ட் அபவுட் which the body start oscillating when tilted by small, பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் ஃபோர்ஸ், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் வெயிட் ஆஃப் பாடி அப்படின்னு தெரிஞ்சீங்க. ஸோ இதுல சிலிண்ட்ரிக்கல் பீஸ் ஆஃப் கார்க் இருக்கு, அதோட வெயிட் W, ஃப்ளோட் ஆகுது வித் இட் ஆக்சிஸ் இன் ஹரிசாண்டல் பொசிஷன் இன் லிக்விட், ரிலேட்டிவ் டென்சிட்டி 4 இருக்கு. பை ஆங்கரிங் த பாட்டம் the கார்க் பீஸ் made to float at the carp piece is made to float வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியத்துல பொசிஷன்ல இருந்தா வித் இட் ஆக்சிஸ் வெர்டிகலி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகும், 0.5 W-வா, W-வா, 2W-வா, 3W-வான்னு கேக்குறாங்க. இப்போ பீஸ் ஆஃப் மெட்டல் இருக்கு, அதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி 13.6, ஸ்பெசிபிக் கிராவிட்டி மெர்க்குரி 13.6, அதில் போடுறோம். இப்போ மெட்டல் பீஸ் வந்து வில் சிங்க் அட் த பாட்டமா, மெட்டல் பீஸ் சிம்பிளி ஃப்ளோட் ஓவர் த மெர்க்குரி வித் நோ இமர்ஷனா, the metal piece will be immersed in the mercury by half, the whole of metal piece will be immersed with the top surface just at the mercury level அப்படின்றது நம்ம தீர்ப்பு வழங்கணும். சூப்பரான கொஸ்டின் இது, நல்ல இன்டர்வியூல நிறைய வாட்டி கேட்கப்படுறது. பக்கெட் வந்து வாட்டர் ஹேங்ஸ் டு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு கட்டி தொங்க விட்டுருக்காங்க பக்கெட்டை. அயன் பீஸ் வந்து அதில் சஸ்பெண்ட் இன் வாட்டர் ஃப்ரம் தி அண்டர் சப்போர்ட் வித்வுட் டச்சிங் தி சைட்ஸ் ஆஃப் பக்கெட். அப்போ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ரீடிங் காட்டுமா, டிக்ரீஸ் ரீடிங் காட்டுமா, நோ சேஞ்ச் இன் ரீடிங்கா, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ரீடிங் டிபெண்டிங் ஆன் த டெப்த் ஆஃப் இமர்ஷனா, எது நம்ம தீர்ப்படணும். அடுத்தது லார்ஜ் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இன் வெசல் இருக்கு, அதனால என்ன ஆகுதுன்னா ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஸ்டெபிலிட்டியா, மேக்ஸ் பீரியடிக் டைம் டு ஆசிலேஷன் லாங்கரா, இல்ல
impair stability and makes period time oscillation shorter, has no effect on stability, இல்ல or periodic time of oscillation improve stability and makes the period time of oscillation shorter அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். The least radius of gyration வந்து 9 மீட்டர் கொடுத்தா மெட்டாசென்ட்ரிக் 750 பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கேக்குறாங்க. 42.41 செகண்டா, 75.4 செகண்டா, 20.85 செகண்டா, 85 செகண்டா. ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ல வந்து என்ன வகையான ஃபோர்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணு கேக்குறாங்க. கிராவிட்டி அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸா, கிராவிட்டி அண்ட் பிரஷர் ஃபோர்ஸா, விஸ்கஸ் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸா, கிராவிட்டி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸா அப்படின்றது கேக்குறாங்க. அடுத்தது a small bubble of one fluid immersed in another fluid has a spherical shape. அப்படி உண்மையா? அப்புறம் droplet of fluid move upward or downward in another fluid due to unbalance between gravitational buoyant force. droplet மேல போறதும் இல்ல கீழே போறதும் என்ன காரணம்னா gravitational forceக்கும் buoyant forceக்கும் போற சண்டை தான் பிரச்சனை. Droplet of bubbles attached to the solid surface can remain stationary in the gravitational fluid. Surface tension exceed the buoyant force அப்படின்றது கேக்குறாங்க. Surface tension of bubble is proportional to the radius, while buoyant force is proportional to the cube of the radius அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யான்றதை நீங்க தான் காம்பினேஷன்ல சொல்லணும். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து கால்குலேட் பண்ணும்போது இன்வால்வ் செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியா, ஆக்சிஸ் அபவுட் விச் திஸ் மூமெண்ட் இஸ் கால்குலேட், எந்த ஆக்சிஸை பொறுத்து, டாப் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் பொறுத்தா, பாட்டம் ஹரிசாண்டல் பொறுத்தா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொறுத்தா, சென்டர் ஆஃப் பயான்சியை பொறுத்தா, எதை பொறுத்து இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிப்போம் அப்படின்றது கேள்வி. இதுக்கான பதில நீங்க தான் சொல்லணும். as a ship entered to the river from sea, கடல்ல இருந்து அப்படியே ரிவர்ல இருந்து கடலுக்கு போகுது, from sea, சீல இருந்து ரிவருக்கு வருது. அப்போ என்ன நடந்தது, என்ன சீல இருந்து ரிவருக்கு வரும்போது நடப்பது என்ன, அது ரைஸ் ஆகுமா, ரைஸ் எலிட்டிலா, அது சிங்க் எலிட்டிலா, இல்ல சேம் லெவல்ல இருக்குமா, இட் லெவல் டிபெண்ட் ஆன் த மெட்டீரியல் யூஸ்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ கப்பல் கடல்ல இருந்து ஒரு ஆத்துக்கு வருதுன்னு வச்சுக்கலாம், முகத்தாரம் வழியா, அப்போ என்னன்னு கேக்குறாங்க. பயான்சி ஃபோர்ஸ்ன்றது ஈக்குவல் ஆஃப் டு தி வால்யூம் ஆஃப் லிக்விட் டிஸ்பிளேஸ்டா, ஃபோர்ஸ் நெசசரி டு மெயின்டைன் தி ஈக்விலிபிரியம் ஆஃப் சப்மர்ஜ் பாடியா, the resultant force acting on the floating body, or the resultant force acting on due to the fluid surrounding it. Submerged body stable equilibrium இருக்குன்னா center of buoyancy வந்து below the center of gravity, center of buoyancy வந்து coincide with the center of gravity, center of buoyancy வந்து above the metacenter, center of buoyancy வந்து above the g நீங்க தீர்ப்பு வழங்குங்க. Stability of floating body is obtained when the center of gravity is below the center of buoyancy. Metacentric height is negative, metacentric height is positive, metacentric height is 0. ஸோ மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணா ஸ்டெபிலிட்டி அதிகமாகுமா, பீரியட் ஆஃப் டைம் ரோல் வந்து கம்மியாகுமா, ஸோ வெசல் வந்து லெஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் பேசஞ்சரா அப்படின்றது அசிஸ்டனாக கொடுத்துருக்காங்க. வார்ஷிப்புக்கு, ரேசிங், யாச்சுக்கு லார்ஜர் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இருக்குன்னு சொல்றாங்க. as the stability is more important than comfort. ஸோ அங்கே லார்ஜ் மெட்டாசென்ட்ரிக் அது கம்ஃபர்ட் அந்த விட இது வந்து கம்ஃபர்ட்டை விட வந்து ஸ்டெபிலிட்டி முக்கியம், அதனால அப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே தொடர்பு இருக்கா தொடர்பு இல்லையான்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு ஸ்மால் பபுள் வந்து இமர்ஷன் ஸ்பெரிக்கல் ஷேப், டிராப்லெட் ஆஃப் ஃப்ளூயிட் மூவ் ஆகுது டவுன் ஆகுது, அன்பேலன்ஸ் பிட்வீன் தி கிராவிடேஷனல் பயான்ட் ஃபோர்ஸ். பபிள்ஸ் வந்து இதுவாது ஸ்டேஷனரி ஆர் கிராவிடேஷனல் சர்ஃபேஸ் டென்ஷன் எக்ஸிட் தி பயான்ட் ஃபோர்ஸ். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் பபுள் வந்து ப்ரொபோர்ஷனல் டு தி பயான்ட் ஃபோர்ஸ். இது ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்வி தான், மறுபடியும் இன்னொரு வாட்டி வந்திருக்கு. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி அடுத்த கொஸ்டின். மெட்டா சென்டர் வந்து அபோவ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸ்டேபிளுக்கு